நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2021 வந்துட்டு ஹிந்தில ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் சீரிஸாக எடுக்கப்பட்ட மஸ்டாயா காண்ட் அப்படின்ற வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா இப்போ எம்எக்ஸ் பிளேயர்ல வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் கதை அப்படின்னு பார்க்கும்போது சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை பண்ண காரணத்தினால இவர் வந்துட்டு ஜெயிலு தூக்கி போட்டுறாங்க. ஸோ அங்கிருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. பட் இருந்தாலுமே இவரெல்லாம் பாத்தீங்கன்னா போக முடியல. ஸோ அங்க இருக்கிற பிரிசனர்ஸ் பாத்தீங்கன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ண விதமா கிரைம்ஸை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த சீரிஸோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தரமான ஆக்டிங்கை ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு கொடுத்துருக்காரு. அதை விட மெயினா இந்த சீரிஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டிருப்பாங்க. அது ஒரு சீன்லுமே பாத்தீங்கன்னா ஒரு பூத் ஃபிலிம்ஸை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, சீரிஸ் நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. மெயினா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, எந்த ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பெருசா போர் அடிக்கல. ஒரு தரமான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எம்எக்ஸ் பிளேல வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது ஒரு சிலது இருக்கு. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.